ஆதியாகமம் அதிகாரம் 6 தொடங்கி 10 முடிய பார்ப்போம். கேள்வி 1. என் ஆவி என்றைக்கும் யாரோடே போராடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். பதில் மனுஷனோடே. கேள்வி 2. மனுஷன் இருக்க போகிற நாட்கள் எத்தனை வருஷம்? பதில் 120. கேள்வி 3. யாருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது? பதில் மனுஷனுடைய. கேள்வி 4. யாருடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார்? பதில் மனுஷனுடைய. கேள்வி 5. மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் டேஷ். பதில் மனஸ்தாபப்பட்டார். கேள்வி 6. கர்த்தருடைய இருதயத்துக்கு எது விசனமாயிருந்தது? பதில் மனுஷனை உண்டாக்கினது. கேள்வி 7. யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? பதில் நோவாவுக்கு. கேள்வி 8. நோவா தன் காலத்தில் எப்படி இருந்தான்? பதில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கேள்வி 9. பூமியானது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தது? பதில் சீர்கெட்டதாயிருந்தது. கேள்வி 10. பூமி எதனால் நிறைந்திருந்தது? பதில் கொடுமையினால். கேள்வி 11. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் எதை கெடுத்து கொண்டிருந்தார்கள்? பதில் தங்கள் வழியை. கேள்வி 12. நோவா எந்த மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கினான்? பதில் கோப்பேர். கேள்வி 13. பேழையின் நீளம் எவ்வளவு? பதில் 300 முழம். கேள்வி 14. பேழையின் அகலம் எவ்வளவு? பதில் 50 முழம். கேள்வி 15. பேழையின் உயரம் எவ்வளவு? பதில் 30 முழம். கேள்வி 16. ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் எதை வரப்பண்ணுவேன்? பதில் ஜல பிரளயத்தை. கேள்வி 17. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் யார் செய்து முடித்தது? பதில் நோவா. கேள்வி 18. சுத்தமான மிருகங்களில் எத்தனை ஜோடு சேர்த்து கொள்ளப்பட்டது? பதில் 7 ஜோடு. கேள்வி 19. சுத்தமல்லாத மிருகங்களில் எத்தனை ஜோடு சேர்த்து கொள்ளப்பட்டது? பதில் ஒவ்வொரு ஜோடு. கேள்வி 20. சேவலும் பேடுமாக எத்தனை ஜோடு சேர்த்து கொள்ளப்பட்டது? பதில் 7 ஜோடு. கேள்வி 21. இன்னும் எத்தனை நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன்? பதில் 7 நாள். கேள்வி 22. எத்தனை நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன்? பதில் 40 நாள்.
கேள்வி 23. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா எத்தனை வயதாயிருந்தான்? பதில் 600. கேள்வி 24. எத்தனை நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று? பதில் 7 நாள். கேள்வி 25. எந்த நாள் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன? பதில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. கேள்வி 26. பேழைக்குள் எத்தனை பேர் பிரவேசித்தார்கள்? பதில் 8 பேர். கேள்வி 27. பேழையின் கதவை அடைத்தது யார்? பதில் கர்த்தர். கேள்வி 28. மலைகளுக்கு மேலாய் எத்தனை முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று? பதில் 15 முழம். 29. நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் டேஷ். பதில் மாண்டு போயின. கேள்வி 30. ஜலம் பூமியின் மேல் எத்தனை நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது? பதில் 150 நாள். கேள்வி 31. தேவன் பூமியின் மேல் எதை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது? பதில் காற்றை. கேள்வி 32. எப்பொழுது ஜலம் வடிந்தது? பதில் 150 நாளுக்கு பின்பு. கேள்வி 33. பேழை எப்பொழுது அரராத் மலைகளின் மேல் தங்கிற்று? பதில் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே. கேள்வி 34. மலை சிகரங்கள் எப்பொழுது காணப்பட்டன? பதில் 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே. 35. எத்தனை நாளுக்கு பின் நோவா ஜன்னலை திறந்தான்? பதில் 40 நாள். 36. எந்த பறவை பேழைக்குள் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது? பதில் காகம். கேள்வி 37. எந்த பறவை தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழைக்குள் வந்தது? பதில் புறா. 38. எத்தனை நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான்? பதில் 7 நாள். கேள்வி 39. புறா சாயங்காலத்திலே எதை கொத்தி கொண்டு வந்தது? பதில் ஒரு ஒலிவ மரத்தின் இலை. கேள்வி 40. பின்னும் 7 நாள் பொறுத்து எந்த பறவையை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை? பதில் புறாவை. கேள்வி 41. எப்பொழுது பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று? பதில் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே. கேள்வி 42. எப்பொழுது பூமி காய்ந்திருந்தது? பதில் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே. கேள்வி 43. நோவா எதை கர்த்தருக்கு பலியிட்டான்? பதில் சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை.
கேள்வி 44. எதை கர்த்தர் முகர்ந்தார்? பதில் சுகந்த வாசனையை. கேள்வி 45. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது? பதில் அவன் சிறுவயது தொடங்கி. 46. கர்த்தர் நோவாவை எப்படி ஆசீர்வதித்தார்? பதில் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 47. மாம்சத்தை எதனோடே புசிக்க வேண்டாம்? பதில் அதன் உயிராகிய இரத்தத்தோடே. கேள்வி 48. மனுஷனுடைய உயிருக்காக யாரிடத்தில் பழி வாங்குவேன்? பதில் அவனவன் சகோதரனிடத்தில். கேள்வி 49. நான் என் வில்லை எங்கே வைத்தேன்? பதில் மேகத்தில். கேள்வி 50. எதை விரிவாக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும்? பதில் மேகத்தை. கேள்வி 51. கானானுக்கு தகப்பன் யார்? பதில் காம். 52. நோவா எதை நாட்டினான்? பதில் பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை. கேள்வி 53. தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டது யார்? பதில் காம். கேள்வி 54. தங்கள் தகப்புடைய நிர்வாணத்தை மூடினவர்கள் யார்? பதில் யாபேத் சேம். கேள்வி 55. நோவா யாரை சபித்தான்? பதில் தன் இளைய குமாரனாகிய காம். 56. யாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? பதில் சேம். கேள்வி 57. யாரை தேவன் விருத்தியாக்குவார்? பதில் யாபேத். 58. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? பதில் 350. 59. நோவா உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை? பதில் 950. 61. கூஸ் யாரை பெற்றான்? பதில் நிம்ரோத். கேள்வி 62. பூமியிலே பராக்கிரமசாலியானவன் யார்? பதில் நிம்ரோத். கேள்வி 63. நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தான்? பதில் பலத்த வேட்டைக்காரன். கேள்வி 64. நிம்ரோத் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்களான பட்டணங்கள் எந்த தேசத்தில் உள்ளது? பதில் சினேயார். கேள்வி 65. நினிவே பட்டணத்தை கட்டினவன் யார்? பதில் அசூர். 66. பெரிய பட்டணம் எது? பதில் ரேசேன். கேள்வி 67. பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவன் யார்? பதில் கஸ்லுகீம். கேள்வி 68. கானானுடைய மூத்த மகன் யார்?
பதில் சீதோன். கேள்வி 69. யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது? பதில் பேலேக்கு. கேள்வி 70. பேலேக்கினுடைய சகோதரன் யார்? பதில் யோக்தான். 71. நோவாவின் மூத்த மகன் யார்? பதில் யாபேத். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.